பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்று தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. துணை முதலமைச்சர் அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு 1190 சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவது உறுதி என்று ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ரோஹித் ராஜ் தப்பி ஓட முயன்றபோது போலீசார் சுட்டுப்பிடித்தனர். சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் சரவணன், வயது 51. இவர் சாப்பிடும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த தாமல் முசரவாக்கம் துணை மின் நிலையங்களில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மின்தடை உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் பிரதமர் மோடியும் சிக்குவார் என்று கே. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரியில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த 2 காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 18,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற உள்ளதால் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி திட்டத்தை முன்னிட்டு அஞ்சல் நிலையங்களில் தேசிய கொடி விற்பனை நடைபெற உள்ளது. தாம்பரம் யார்டில் மேம்பாட்டு பணி காரணமாக 63 மின்சார ரயில்கள் சேவை ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தூய்மை பணியாளரின் மகள் நகராட்சி ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தீக்குழியில் விழுந்த சிறுவன் படுகாயமடைந்தார். இந்த நிலையில் தந்தை இழுத்து சென்ற போது சோகம் ஏற்பட்டது. டாலருக்கு நிகராக ரூபாயின் மாற்று மதிப்பு வரலாறு காணாத அளவில் சரிந்துள்ளது. 12 அணிகள் கலந்து கொள்ளும் புச்சிபாபு கிரிக்கெட் தொடர் ஆகஸ்ட் 15இல் தொடங்க உள்ளது. சென்னையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வாலிபால் போட்டி நடைபெற உள்ளது. தென் ஆப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான டெஸ்ட் டிரா ஆனது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 51,768 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,471 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஆகஸ்ட் 13, 14 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம்.